மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு நபர் அவர். ஒரு பெரிய ஒரு டைரக்டராக வரக்கூடிய எல்லா அம்சமும் இருந்த ஒரு நபர். ஆனால் அவர் என்னன்னா ஒரு நீண்ட போராட்டம் சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் போராட்டுறாரு. அந்த போராட்டத்தில் என்ன பண்ணார், ஊர்லேருந்து சொந்த பந்தங்கள் உறவுகளை விட்டுட்டு நண்பர்களை விட்டுட்டு இங்கே தனிமையாக இருக்கார். சினிமா ஷூட்டிங் அப்படிங்கும் போது ஒரு 4 நாள் வேலை இருக்கும், 4 நாள் வேலை இருக்குது. அந்த தனிமையை போக்குறதுக்கு சில பழக்கங்களுக்கு அவர் அடிமையாயிடுறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் அவர் வந்து வாய்ப்பு கிடைக்குது. வாய்ப்பு கிடைக்கிறப்ப இந்த உடல் ஒத்துழைக்கல. ஓகே, வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த 10 வருட போராட்டம் எதுக்கு போராட்டினாரு? நான் ஒரு ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கா, டேரக்டரா ஆகணும், சினிமாவில் சாதிக்க, அதெல்லாம் கிடைச்சிருச்சு. பட் அதை அனுபவிக்கிறதுக்கு தன் உடல் ஒத்துழைக்கல. எவ்வளோ பெரிய குடும்பம் அது. இது வந்து செலிபிரிட்டிஸ்க்கு, கலைஞர்களுக்கெல்லாம் உள்ள ஒரு விஷயம். பாலுமதிராசர் அதான் சொல்லுவார், ஒரு கலைஞன்கிறவருடைய உள்ளம் வந்து அவனவனே குத்தி கிழிச்சிடும் அப்படின்னு. மற்றவங்கள காட்டிலும் அந்த ஒரு படைப்பாளிகள், ஒரு செலிபிரிட்டிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கலே தான். அவங்க ஒரு விஷயத்த உடனே வந்து படார்னு பேசிட முடியாது, ஒரு ரோட்டில் இறங்கி போயிட முடியாது, சகஜமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு பெரிய